Hello, வணக்கம். வெல்கம் டு ப்ராபப்லி த மோஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் மேட்ச் பாத்தீங்களா பாஸ். உங்க தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஸ்ரீனி, என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க தெரியறது. மைல்டு ப்ளூ போட்டு வந்திருக்கீங்க, நான் டார்க் ப்ளூ போட்டு வந்திருக்கேன். இந்தியா அன்டிஸ்பியூட்டட் ஓடிஐ சாம்பியன்ஸ். ஜஸ்ட் இப்போ we are just recording it. என்ன சொல்லுது, இப்போதான் அந்த ஒயிட் ஜாக்கெட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்பாளுக்கே வந்து ப்ரெசென்ட் பண்றாரு ஜேஷா. ஆனா ஆஸ் அ ஐசிசி ஹெட்டா வந்து பண்றாரு. அன்டிஸ்பியூட்டட் ஓடிஐ சாம்பியன்ஸ், அன்டிஃபீட்டட் இன் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க வேர்ல்ட் கப்ல. இன்னும் அது ஹர்ட் ஆகுது. ஐசிசி T20ல அன்டிஃபீட்டடா இருந்தாங்க. 23 மேட்ச்ல 22 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஐசிசில மட்டும். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லாமா? பிஃபோர் வி ரிவ்யூ திஸ் அமேசிங் ஃபைனல். வாட் அ ஃபைனல். அதுவும் நம்ம பேசுவோம், ஃபுல்லாக பிட்டு பிட்டாக பேசுவோம். பட் முதல்ல எனக்கு வர கேள்வி இதுதான். ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் ஓடிஐ கிரிக்கெட் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேலன்ஸ், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, ரன் ஹிட்டிங் எபிலிட்டி, எட் த டாப், கேப்டன்சி, எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே சேர்த்து. ஆயிரம் இல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராபப்ளி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பும்ரா இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஆடிங் பும்ரா மேக்ஸ் இட் தி ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது வந்து இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம் துபாயில் விளையாண்டதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் விளையாண்டது ஆல்மோஸ்ட் இதே டீம் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் மேபி. தட்ஸ் லெட் மீ பாஸ் பண்ணிக்கலாம். பும்ராவை மட்டும் இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா will this become the strongest team? Of course you will have to take ஒரு பாலரை வெளில எடுத்தாலும். பட் லெட்ஸ் சே ஷமியை தூக்கிட்டு பும்ரா வச்சிடுறீங்க இங்க நீங்க. சம்திங் லைக் தட். ஸ்ட்ராங்கஸ்ட் 11 சொல்ல மாட்டேன், ஸ்ட்ராங்கஸ்ட் 12 இல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் if you have பும்ரா. ஆர்கியூபிளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர்கியூபிளி டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஸ்ட்ராங்கஸ்ட் இஸ் டிபெண்ட் ஆன் நம்ம யாருக்கு அகேன்ஸ்ட் விளையாடுறோம். ஏன்னா வந்து நம்ம இதே தான் வந்து நம்ம லைக் யூ கேன் ஆர்கியூ 2011 சொல்ல முடியாது. ஆனால் அப்போவும் வந்து நம்ம ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தோம் இந்த வேர்ல்டு கப். இதில் 2023 வேர்ல்டு கப்பில் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா தோக்காம வந்து கடைசியில் ஃபைனலில் தோத்துட்டோம். ஸோ அந்த 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 டீமும் வந்து அந்த ஸ்குவாடும் அந்த தான். ஸோ ஆர்கியூபிளி திஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து இந்தியா ஆர் லைக் ரியலி ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸ். ஆர்கியூபிளி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட்ஸ் தட் இந்தியா ஹவ் காட். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்றது, சில பேர் வந்து அப்படி முடிய போறது அவங்களோட அவங்களோட கெரியர் முடிய போறது. ஸோ அதனால வந்து அது வந்து மாறலாம். பட் இப்போதைக்கு கண்டிப்பா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்க்குறவங்க ஆக்சுவலி நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா டோன்ட் என்னடா இவன் அப்போ கீழே இப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ தான் ஜஸ்ட்டு கப்பு வாங்குறாங்க. ஸோ அதை வந்து அதையும் அப்படியே டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் நாங்களும் அந்த மூமெண்ட்டை. ஏன்னா என்ன வேணால் சொல்லலாம், துபாய் எல்லா மேட்சும் விளாடினாங்க. எஸ், அது ஒரு அட்வான்டேஜ் தான். அது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான், ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லா டாஸும் தோத்தாங்க, இன்க்ளூடிங் இந்த மேட்ச்சில். எவ்வளோ ஒரு என்ன ஸ்ரீனி அந்த ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுது? பாயிண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 15 டாஸ் நீங்கள் தோக்கணும்னா 0.003% தான் சான்ஸ் இருக்கு. நீங்கள் என்ன சொல்றது, இன்னொரு சைடு பார்த்தோன்னா வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து 32,568 32,768 1 in 32,768 இஸ் த சான்சஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ். டாஸ் அட்வான்டேஜ் கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், ஒரு டாஸ் தோக்கிறதுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து 1/2 அப்படிம்பாங்க இல்லை, 50% சான்ஸ். நீங்கள் 2 டாஸ் தோக்கிறதுக்கு 25% சான்ஸ், 3 டாஸ் தோக்கிறதுக்கு 12.5%. அப்படி குறைஞ்சு நீங்கள் வந்து இட் கம்ஸ் டு எனிவே அன்பிலீவபிள். லாராவோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிட்டாரான் ரோஹித் சர்மா இந்த மேட்சோ இந்த டாஸ் தோத்ததுலேருந்து. பட் எந்த இடத்துலையுமே வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அது
ஒரு டாஸ் கூட நம்ம ஜெயிக்கல துபாய்ல. ஸோ ஆப்போனன்ட் டீம்க்கு வந்து அங்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. என்ன சொல்றது? அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிஷன்ஸ வந்து அவங்க கேப்பிட்டலைஸ் பண்ணலான்னு. இப்போ லெட்ஸ் கோ த்ரூ த மேட்ச். ஒரு ஃபேஸஸ்ல போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூர்னாமென்ட்டோட ஒரு பெஸ்ட் மேட்ச் இதுன்னு சொல்லலாமா? மேபி த இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். ஆ அது செம்மையா இருந்தது. ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து வாஸ் ரியலி குட். பட் இந்த ஸ்டேக்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபைனல்ஸ்க்கு வர்தியா இருந்துச்சு மேட்ச். அதுக்கான கிரெடிட் நான் வந்து ஆக்சுவலி நியூசிலாந்துக்கும் நம்ம குடுத்தாகணும் நம்ப. யா இது வந்து நியூசிலாந்து தான் கிரெடிட் கொடுக்கணும். விக்கெட் போகாததுனால வந்து கடைசி ஒரு 3, 4 ஓவர்ல வந்து அந்த க்ளோஸா வந்து ஏன்னா 6 ரன் பெர் ஓவர் தான் அடிக்கணும் இந்தியாவுக்கு பெரும்பாலுமே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சது மோர் அப்படின்னா வந்து பவுலிங்ல தான் ஜெயிச்சாங்க. பேட்டிங்ல வந்து அதுவும் ரோஹித் சர்மா ஸ்டார்ட் குடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நடுவுல வந்து இதுவா இருந்தது. நம்ம அத பத்தி பேசுவோம் டீட்டெயில்டா. பட் வந்து ஒரு நல்ல கண்டிப்பா ஃபைனல் வொர்த்தியான மேட்ச் தான் அது. யாஹ்! இன்ஃபாக்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பழைய கிளாசிக் ஓடிஐ மாரி இருந்துச்சு. அந்த லேட் 90ஸ், ஏர்லி 2000 அந்த கங்குலி, இன்சமாமுல் ஹக், ரிக்கி பாண்டிங் அந்த எராவோட ஒரு கிளாசிக் 250, 260 மேட்ச் மாரி இருந்துச்சு. அ ஸோ லெட்ஸ் கோ த்ரூ. ஒண்ணொண்ணா போவோம். நாங்க பேசுறது ஆனா, இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டா பட்டுச்சு. என்னடா கொஞ்சம் ஃப்ராங்க்கா பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நா சத்தம் கம்மி, அனாலிசிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா அந்த லைக்க தட்டி விடுங்க. கொஞ்சம் அந்த அ YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் பரவறதுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்பிபி ஃபேமிலில சேருங்க. ரொம்ப, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இன்ஃபாக்ட் ஷீனி சார் ஏதோ ஒரு டேட்டா பார்த்துட்டு வந்து சொன்னாரு. நம்மளுக்கு பார்க்குற வியூவர்ஸ்ல வந்து ஒரு 20% வியூவர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் வியூவர்ஸா இருக்காங்க. 80% சப்ஸ்கிரைப் பண்றது இல்லன்னு. ஸோ அந்த 80% மாரி இல்லாம, அந்த 20% மாரி இருங்கன்னு ஒரு சின்ன விண்ணப்பம். ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அந்த ஃபேமிலில சேர்ந்தீங்கன்னா, ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளோ, அந்த வாரமோ ரொம்ப உற்சாகமா போகும். அந்த ஃபேமிலி அ ஏற ஏற. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து, "என்னடா இந்த வீடியோலலாம் பஃபரிங்லாம் பண்ணிலாம் பார்க்க முடியாது. நான் வந்து ஜாலியா ஆனா பேசுறதுல கொஞ்சம் நியாயமா பேசுறீங்கன்னு தோணித்துன்னா, நீங்க எங்கள எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்கலாம். ஆஸ் அ பாட்காஸ்ட். ஸோ ஜியோ சாவன், Spotify, Apple பாட்காஸ்ட் எல்லா இடத்துலயும் நாங்க ஆடிபிள் எங்கெங்கேயோ இருக்கோம். ஸோ எஸ் சேருங்க. என்பிபி ஃபேமிலில சேருங்க. காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு, என்ன புடிக்கலன்னு. ஸோ மேட்ச். டாஸ் பேசிட்டோம். செலக்ஷன். இந்தியன் டீம் சேம் டீமா தான் போனாங்க. ஆனா, வருண் சக்கரவர்த்தியோட இந்த அடிஷன் அந்த நியூசிலாந்து மேட்ச்க்கு அப்புறம் வந்தது வந்து, அந்த காம்போசிஷன மாத்தினது. ஐ திங்க் செமி ஃபைனல்ஸா இருக்கட்டும், ஃபைனல்ஸா இருக்கட்டும். செமி ஃபைனல்ஸ்ல டிராவிஸ் ஹெட், ஃபைனல்ஸ்ல ஐ வோன்ட் சே ரச்சின் ரவீந்திரா வந்து ஆஃப் கோர்ஸ் குல்தீப் யாதவ் தான் அவுட் பண்ணாரு. பட் த ஹார்திக் பாண்டியா வந்து அந்த 16 ரன் வாங்கினது, அடி வாங்கினதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா 5வது ஓவர்லயே, 6வது ஓவர்லயே வந்து வருண் சக்கரவர்த்திக்கு வந்து பவர் பிளேலயே வந்து பாலிங் குடுத்தாரு. ஸோ இந்தியாவோட செலக்ஷன் ஆன் த மனி. அந்த அடாப்ட் ஆனது. குடோஸ் டூ செலக்டர்ஸ். ஒரு சின்ன வார்த்தை. நம்ம செலக்டர்ஸ்க்கு எஸ்எஸ்வி ஜெயஸ்வால எடுத்துட்டு வருண் சக்கரவர்த்திய கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல. இல்லாட்டி ஏன்னா நியூசிலாந்து அது பண்ணல. நான் அதுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு நேத்தன் ஸ்மித் விளையாடினாரு. 2 ஓவர் தான் போட்டாரு. பேசர்ஸ்க்கு இடமே இல்ல இன்னைக்கு. அந்த நேத்தன் ஸ்மித்க்கு பதிலா இன்னைக்கு ஒரு இஷ் சோதி வந்து இன்னைக்கு விளையாடியிருந்தாருன்னா, இன்னைக்கு கேமே கொஞ்சம் டிஃபரண்டா போயிருக்கும். போயிருக்கும். ஆனா 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மேட் ஹென்ரி இன்ஜூர் ஆகலன்னா, அவங்க மேட் ஹென்ரி தான் போயிருப்பாங்க. இஷோதி வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்றது இஷோதி அப்படின்னு கொண்டு வரது, நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரது, ஆரம்பத்துல சொன்னீங்க அது அட்வான்டேஜ். இந்தியா வந்து துபாயில தான் விளையாட போறாங்க. ஒரே கண்டிஷன்ஸ் அப்படின்னு தானு. வேறாஸ் இந்த இந்தியா ஃபைனலுக்கு வரல அப்படின்னா, நியூசிலாந்து ஃபைனல் வந்திருந்தாங்க. இந்தியா வரல. வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா, இந்த ஃபைனல் வந்து பாகிஸ்தான்ல நடந்திருக்கும். லாகூர்ல வந்து ஃபைனல் நடந்திருக்கும். ஸோ அதனால வந்து மத்த டீம்ஸ்க்கு வந்து அந்த இது இருந்தது. அவங்க வந்து ஸ்குவாட வந்து துபாய் அண்ட் பாகிஸ்தான் 2த்துக்கும் பேலன்ஸ் ஆற மாரி ஸ்குவாட் ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து செமி ஃபைனல்ஸ் எங்க விளையாட போறாங்க, ஃபைனல்ஸ் எங்க விளையாட போறாங்கன்னு தெரியாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். எல்லா மேட்சும் துபாய் தான். செமி ஃபைனல் துபாய் தான். ஃபைனல்ல விளையாடினாலும் துபாய் தான். ஸோ நம்ம வந்து ஒரு இது போனோம். ஐ மீன் வருண் சக்கரவர்த்தி நம்ம வந்து மாத்துனது அப்படின்றது வந்து அ தாண்டி வந்து ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு. நம்ம வருண் சக்கரவர்த்தி இல்லன்னா கூட நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னராவது இருந்தாரு. நம்ம வந்து பட் அந்த அந்த மாஸ்தீப்பும் இருந்தாரு. ஸோ
இல்ல ஆனா அந்த எட்ஜ் கொண்டு வந்தது வருண் சக்கரவர்த்தி இல்ல, தாங்க. இல்ல. எட்ஜ் கொண்டு இந்த வரது பாலிங் இல்ல, இல்ல. இந்த நான் டீப் நான் சொல்றது வந்து ஸ்குவாட் செலக்ஷன்ல. ஏன்னா வந்து இந்தியாக்கு என்ன ம். ஒரு அட்வான்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, 2 3 ஆல்ரவுண்டர். ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்டர். அதுலயும் வந்து 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ அந்த வகையில வந்து இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜ். லைக் அதாவது இந்தியா வந்துட்டு நான் பிட்ச் பத்தி இத பத்தி பேசினாலுமே என்னன்னா வந்து இந்தியாவுக்கு ஏன் அட்வான்டேஜ் அப்டின்னா, இந்தியா இந்த 4 ஸ்பின்னர் தாண்டி ஒரு 5வது ஸ்பின்னர் வேற இந்தியா வந்து ஸ்குவாட்ல இருந்தாரு. விச் இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஸோ 3 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின் அண்ட் பேட்டிங் 2மே பண்ண கூடிய ம். பிளேயர்ஸ். ஸோ ரைட். அதனால ஸோ அந்த வகையில இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருந்தது ஸ்குவாட் செலக்ஷன்ல. ஓகே. பட் அதே வந்து நியூசிலாந்துக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க வந்து இதே லாகூர்ல விளையாடியிருந்தாங்கன்னா, அங்க 3 பேசர் தேவைப்பட்டிருக்கும். பட் இங்க வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர அவங்க மிஸ் பண்ணாங்க. அந்த பேசர் 2 ஓவர் தான் போட்டாரு நேத்தன் ஸ்மித் அண்ட் இட் வாஸ் அ ஒரு ஒரு பிளேயர் வந்து யூஸே இல்லாம ஆச்சு. இன்ஃபாக்ட் அவருக்கு பதிலா ஆக்சுவலி டெவன் கான்வே கொண்டு வந்துட்டு அவரையும் ரச்சின் ரவீந்திராவையும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு எல்லாரும் ஒரு இது பின்னாடி விளையாடியிருந்தாங்கன்னா, மேபி எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ், எக்ஸ்ட்ரா 10, 15 ரன்ஸ் இந்த பவர் பிளே அவங்களுக்கு வந்திருக்கும். ஆ ஸோ யா இட் குட் டிஃபரெண்ட்டா போயிருக்கலாம் மேட்ச். பட் ஓகே. மூவிங் ஆன். இந்த ஃபுல் மேட்சும் பார்த்தீங்கன்னா, பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், ஸ்லாக் ஓவர்ஸ். பவர் பிளேல பேசர்ஸ் வருவாங்க. நியூ பாலா இருக்கும். அடிச்சு தொலைக்கணும். மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்பின்னர்ஸ. அப்புறம் ஸ்லாக் ஓவர்ஸ்ல திருப்பி அந்த பேசர்ஸ் "வந்துட்டியாடா திருப்பி, வாடா வாங்கிக்க" அப்படின்னு திருப்பி அடி வாங்குவாங்க. ஐ திங்க் 2 இன்னிங்ஸ்லயுமே அந்த பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். இதுல நம்ப அ நியூசிலாந்து இன்னிங்ஸ்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா 4வது ஓவர்ல ஹார்திக் பாண்டியா அடி வாங்கினதுக்கு அப்புறம் இமிடியேட்டா 6வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தாங்க. பட் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வில் யங் அவுட் பண்ணாரு. பட் ஐ திங்க் த க்ரூஷியல் விக்கெட் வந்து குல்தீப் யாதவ். அந்த 10வது ஓவர் 11த் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் பியூட்டி ரச்சின் ரவீந்திராக்கு போட்டாரு. அண்ட் இமிடியேட்லி கேன் வில்லியம்சன். அது முடிஞ்ச உடனே கரெக்ட்டா அந்த ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸ்ல வந்து எப்படி டிராவிஸ் ஹெட் அவுட் ஆன உடனே இந்தியா வந்து ஒரு பிரீதிங் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ, ஐ திங்க் அந்த மேட்ச் வந்து ஓகே. இனிமேல் இந்த மேட்ச நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல போனாங்க. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஒரு மேஜர் பிவட்டல் பாயிண்ட் இந்த மேட்சோடது வந்து அந்த குல்தீப் யாதவோட விக்கெட். ஆமா. குல்தீப் அது அங்க வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அவருக்கும் வந்து வந்து சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் மேட்ச் எடுத்தீங்கன்னா, அந்த 7வது ஓவர் வந்து பவர் பிளே வந்து அக்ஷர் பட்டேல் போடுவாரு. அதுக்கப்புறமா வந்து பவர் பிளே முடிஞ்சோனே வருண் சக்கரவர்த்தி வருவாரு. இப்போ இவரு வந்து குல்தீப் வரமாட்டாரு. ஆனா இந்த மேட்ச்ல அந்த சேஞ்ச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் முன்னாடி வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல கொண்டு வந்தாரு. குல்தீப் வந்து 10வது ஓவர் கொண்டு வந்தாரு. ஸோ அங்க கேப்டன்சியும் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ம். அந்த வகையில வந்து அந்த சேஞ்சஸ் அவர் கொண்டு அதுக்கேத்த மாரி வந்து வருண் சக்கரவர்த்தி நம்ம வந்து அப்புறமா வந்து சொல்லலாம். கிளென் பிலிப்ஸோட விக்கெட் எடுத்ததும் அதே மாரி தான். ஏன்னா நீங்க அந்த சொன்னீங்கல்ல, ஆம் ஆரம்ப பவர் பிளே, அப்புறம் மிடில் ஓவர்ஸ் அதுக்கப்புறம் கடைசி பவர் பிளே. அந்த கடைசி பவர் பிளே, கடைசி 10 ஓவர்ஸ் லாக் ஓவர்ஸ்ல வந்துட்டு கிளென் பிலிப்ஸ் இருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து நியூசிலாந்து வந்து ஒரு 275, 280 கிட்ட கூட வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்தது. ஸோ கரெக்ட்டா அந்த டைம்ல வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அவர அவுட் பண்ணது, அந்த ஸ்கோர் வந்து 270, 280 போகாம 250க்கு வந்து குறைஞ்சது. ஸோ அதனால வந்து அந்த நம்ம வந்து அந்த நடுவுல வந்து அந்த பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவர் பிளே, ஸ்லாக் ஓவர், மிடில் ஓவர்லயே வந்துட்டு இந்தியா வந்து கரெக்ட்டா ஏத்த மாரி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இத நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா நான் சில பாகிஸ்தான்ல நம்பர்ஸ்ல நான் சில நம்பர்ஸ் குடுக்குறேன். முதல் 50 பால்ல 8 4 அடிச்சாங்க. அடுத்த 100 பால்ல 1 4 அடிச்சாங்க. அவ்ளோ ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. ரைட்? இன்னொன்னு, இதே நம்பர்ஸ் எப்படி மிடில் ஓவர்ஸோட ஸ்லோ டவுன் எந்த மாரி ஆச்சுன்னா, ஆ ந பேசர்ஸ் வந்து 12 ஓவர்ல 100 ரன் குடுத்துருக்காங்க. 104 ரன் குடுத்தாங்க. அதே ஸ்பின்னர்ஸ் வந்து மிச்ச 38 ஓவர்லாம் சேர்த்து 140 ரன் தான் குடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து நடுவுல அந்த 30 ஓவர்ல ஜஸ்ட் 103 ரன்ஸ் குடுத்தாங்க. அந்த பவர் பிளேக்கு அப்புறம். ஐ மீன் இது எல்லாமே ஒரே தான் சொல்றது. அந்த பவர் பிளேக்கு அப்புறம் எவ்ளோ ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு. அண்ட் எனக்கு புடிச்ச நம்பர் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்க அடிச்சது 69 ரன்ன டபுள் பண்றதுக்கு அந்த 70 ரன் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ஓவர்ல. அதுக்கு ஸோ 10 ஓவர்ஸ் 70 ரன்ஸ். அடுத்த 30 ஓவர்ஸ்ல தான் இட் அந்த ஸ்கோர் வந்து டபுள் ஆச்சு. ஸோ அடுத்த 20 ஓவர்ல சேர்த்து அவங்க வந்து அந்த 10 ஓவர்ல அடிச்ச ரன்ன வந்து அடிக்கிறதுக்கு இட் டுக் தெம் டபுள் த டைம் அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ ஸ்லோ டவுன் ஆச்சு. அஃப்கோர்ஸ் டேரில் மிச்சலோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது தெரியும். அண்ட்
நம்ம வந்து டேரல் மிச்சலோட இன்னிங்ஸையும் நம்ம வந்து யூ நோ வி கேனாட் சே இட் வாஸ் ரொம்ப ஸ்லோவா ஆடுனாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு பக்கம் பிரேஸ்வெல் வந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாலும், பிரேஸ்வெல் வந்து நெறைய பேசர்ஸோட பவுலிங்ல தான் அடிச்சாரு. 45 ஓவர்ல அவங்க 200 வந்துட்டாங்க. 235, 40 தான் அடிப்பாங்கன்னு நமக்கு தோணும்போது 250 கிட்ட போயிட்டாங்க அவங்க. ஆ ஆனா ஒண்ணு சொல்லணுங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா இந்த டூர்னமென்ட்ல 41 ஓவர்ல ஜஸ்ட் 170 ரன் குடுத்து 5 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த 41 ஓவர் ஹார்ட்லி 1 மணி நேரத்துல போட்டிருப்பாரு அவரு. ஒரு அதுவும் நிமிஷத்துல இப்படி போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு பார்க்கறதுக்குள்ள ஓவர் வர முடிச்சுருவாரு அவரு. ஆமா. ஆ ப்ராப்பரா அவரோட டெஸ்ட் ல போடுற அந்த இத கொண்டு வந்தாரு. அக்ஷர் பட்டேல் நல்ல சப்போர்ட் அவருக்கு. ஸோ குயிக் வேர்ட் ஆன் ரவீந்திர ஜடேஜா அண்ட் மிடில் ஓவர்ஸ் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ நியூசிலாந்து பாலிங்க்கும், நம்ம பாலிங்க்கும், ஸ்பின் பாலிங்க்கும், நம்ம பாலிங்ல வந்து சிங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கோ, டபுள்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடணும் மாரி தோணுச்சு. அவ்ளோ ஈஸியா இல்ல. பால மெனூவர் பண்றது கூட நம்ம ஆளுங்க அவ்வளோ ஈஸியா உடல. அதுதான் எனக்கு டிஃபரன்ஸ்ன்னு தோணுச்சு. அந்த மிடில் ஓவர்ஸ் 30 ஓவர் சாரி லாங்கா பேசிட்டேன். நெறைய ஸ்டாட்ஸ். சொல்லுங்க. இல்ல ஆமா. இந்த வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், அந்த ஸ்பின்ன வந்து ஐ மீன் ரவீந்திர ஜடேஜா பாசிபிலி நல்லா வந்து கரெக்ட்டா அவர் வந்து அதுக்கு ஏத்த மாரி. இதுதான் அவருக்கு எந்த ரிட்டயர் ஆயிடுவாருன்னு தெரியாது. பார்ப்போம் நமக்கு வந்து அது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து வி வில் நோ. ஏன்னா, இந்தியா இதுக்கப்புறமா விளையாட வேண்டிய அடுத்த ஓடிஐ வந்து ஆகஸ்ட் மாசம் தான் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ இப்போதைக்கும் அதுக்கும் வந்து தேர் இஸ் அ வெரி லாங் கேப். ஸோ அந்த பட் ஆனா அவர் அவர் பவுலிங் போடுறது, ஃபீல்டிங் பண்றதெல்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம் போல தான் தோன்றுது. பட் தெரியாது. வி வில் சி இல்ல அதுக்கு அதுக்கு வரலாம். ஏன்னா அது வந்து அடுத்த ஆகஸ்ட்ல ஓடிஐ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது வந்து 2027 வேர்ல்ட் கப். அதுவும் நவம்பர்ல எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கால. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கால. எஸ். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாரி 3, 4 ஸ்பின்னர்ஸ் தேவையா? 2027 வேர்ல்ட் கப்ங்கிறது ஆல்மோஸ்ட் 2 1/2 இயர்ஸ் இருக்கு இனிமேந்து. அ அவ்ளோ தூரம்லாம் யார் இருப்பாங்க? ஸோ யா ஐ திங்க் அது ஒரு செப்பரேட் டாபிக். பட் பட் யா ரவீந்திர ஜடேஜா, ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் லெட்ஸ் மூவ் டூ இந்தியா இன்னிங்ஸ். யாஹ் கடைசியில நம்ம வந்து லைக் ஸ்லாக் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வந்து 280 வந்து என்ன கேட்டா இந்தியா இந்தியா கொஞ்சம் வந்து இந்த கேச்சஸ்லாம் ஒரு டிராப் பண்ணுது. பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லனாலும் வந்து அங்கங்க ஒரு ஒரு 5 ரன், 10 ரன் அந்த மாரி இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அந்த கேட்ச்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மேபி வந்து 250ன்றது 230க்கு வந்து அவங்கள அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ம். ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா குடுத்தது. பட் ஸ்டில் ஏன்னா நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி வந்து இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 270 இல்ல 280 தான் வந்து பார் ஸ்கோரா இருந்திருக்கும். ஸோ 250ல முடிச்சதே வந்து நல்ல ஸ்கோர் தான் இந்தியா இது பண்ணது. ம். அந்த எப்பயுமே வந்து அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் ரன் போகும். ஸோ நம்ம அது வந்து அதுக்கு கொஞ்சம் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 ஓவர்ல 70, 80 ரன் எஸ்பெஷலி விக்கெட் இருந்ததுன்னா வருது இட்ஸ் லைக் அது வந்து நேச்சுரல் தான். ஸோ அது அ ஆப்வியஸ்லி தென் அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணி ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பத்தி பேசலாம். நெக்ஸ்ட் யாஹ் இந்தியா ஆனா 250 அந்த ஸ்கோர் இருக்கும்போது, ஆ யூ நோ இதே 1990ஸ்லயே இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு பீதியா இருந்திருக்கும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, 4 அதான் நம்ம எங்க சித்தப்பா சொல்லுவாரு. 4 6 2 4 இதுக்கு போய் என்னடா பண்றாங்க? அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தாரு. என்னப்பா இது ஒண்ணுமே தெரியாம இவரு பேசுறாரு அப்படின்னு நெனச்சிருந்தேன் 20 வருஷம் முன்னாடி. ஆனா இப்போ அது ரெலவென்ட்டா இருக்கு. நம்ப பசங்க எல்லாமே வந்து வெறும் ஓகே. உனக்கு வந்து 30 ரன் வேணுமா? 2 ஓவர்ல. ஓகே. அப்டின்னா 12 பால்ல 30 ரன். 4 6 அடிச்சாச்சுன்னா, உனக்கு 6 ரன் தான் வேணும். அடுத்த 8 பால்ல. அப்டிதான் பார்க்குறாங்க. ஸோ இந்தியா, ரோஹித் சர்மா, டிபிக்கல் டெம்ப்ளேட். அந்த நாசர் ஹுசேன் நல்லா சொன்னாரு. லாஸ்ட் 2 வருஷத்துல அவரோட ஃபேவரைட் ஷாட் வந்து டவுன் த ட்ராக் வந்து பேசர்ஸ வந்து அ அடிக்கிறது தான். 3 6 4 6 அடிச்சாரு இன்னைக்கு. கிளீன் ஹிட்ஸ் எல்லாமே. அவருக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் லைக் ரச்சின் ரவீந்திரா, அவரோட ரோல் வந்து முதல் 10 ஓவர்ல நான் வந்து அடிச்சு பொளக்கணும்டா. அப்ப அடிச்சா தான் உண்டு. ஏன்னா, அப்புறம் டிஃபிகல்ட் ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணாரு. ஆனா, எனக்கு ரொம்பவே ஹார்ட்னிங்கா என்ன தோணுச்சுன்னா, அதுக்கும் மேல, அவருக்கு இம்மீடியட்டா என்ன புரிஞ்சிடுச்சுன்னா, நம்ம வந்து இப்போ நம்ப இருக்கணும்டா. நம்ப இருந்து கொண்டு போணும் அப்படிங்கிறது. ஸோ, அவரோட அந்த 50த் ரன் 45 ரன்ஸ் இருந்தாரு அரவுண்ட் அந்த 10 ஓவர்ஸ் போது. அவர் அந்த 45, 50லேருந்து அந்த அடுத்த 26 ரன்ஸ் அடிச்சார்ல அவரு. எனக்கு தெரிஞ்சு அது அவ்ளோ குரூஷியல் அது. ஏன்னா, புது பேட்ஸ்மேன் வந்து செட் ஆறதுக்கு டைம் ஆகும். ஸோ, அவரோட அந்த கியர் ஸ்விட்ச் பண்ணி ஓல்ட் ரோஹித் சர்மாவா ஆயிட்டாரு அவரு. என்னன்னா வந்து சுப்மன் கில் அவுட் ஆனது வந்து 18வது 19வது ஓவர் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிங்க்ஸ் முடிஞ்சு வந்தோனே அவுட் ஆனாரு. பட் ம். அது முடிஞ்சு அவுட் ஆன உடனே கோலி வந்தாரு. கோலி உடனே அவுட் ஆயிட்டாரு.
ஒரு செகண்ட். அத சும்மா அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல கிளென் பிலிப்ஸ் கேட்ச பேசியே ஆகணும் நம்ப. நீங்க ஜஸ்ட் நானே மறந்துட்டேன். நம்ம வி கேனாட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஆடுனாரு. இவர் அவுட் ஆயிட்டாரு. இல்ல, எப்படி அவுட் ஆனாரு? ப்ராபப்லி த ஒரு கேட்ச் ஆஃப் த அதாவது எப்படின்னா டூர்னமென்ட். இந்த இப்போ நம்ம இது சொல்றோம்ல, இப்போ என்ன சொல்றது? எர்த் பிளானட் சுத்தாது, இதோட மூன் வந்து ஆர்பிட்ல இருக்கு. அப்படின்னு அந்த ஜியோகிராஃபி, ஹிஸ்டரில அந்த மாரி வந்து இவர சுத்தி வந்து ஒரு ஒரு மேக்னெட் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த பக்கத்துல வந்து அதாவது பால் நார்மலா மேக்னெட்னா அயர்ன்ல பால் பிடிக்கிற மாரி இந்த 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 ஜோன்க்குள்ள பால் வந்ததுன்னா அவுட்டு. அப்படின்ற மாரி தான் ஆமா. வந்து அவர் வச்சிருக்காரு. என்ன சுத்தி ஒரு 10 அடிக்குள்ள பால் வந்ததுன்னா, அது கேட்ச் தான். காத்துல வந்ததுன்னா. உங்கள்ல எவ்வளோ பேரு ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு. ஜான்டி ரோட்ஸ் இந்த லெஜெண்ட்ஸோட வீடியோ ஆ, நெறைய வருது. ஆமா. மாஸ்டர்ஸ்து. அதுல ஜான்டி ரோட்ஸோட ஒரு ஃபீல்டிங் ஒண்ணு வந்தது. 55 வயசுல அன் என் தம்பிக்கு தெரியாது ஜான்டி ரோட்ஸ். ஜஸ்ட் அந்த கிளிப்ப காமிச்சுட்டு சொன்னேன். இப்ப இந்த ஃபீல்டரோட வயசு எவ்வளோ இருக்குங்கிறேன்னா, 35 அப்படின்னு ஏதோ 30, 35 ஏன்னா ஏதோ மாஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இப்பதான் ஏதோ ரிட்டயர் ஆயிருப்பான் போல. 55 அப்படின்னு. அந்த ஜான்டி ரோட்ஸோட ஞாபகங்கள் அப்படியே கொண்டு வராரு அவரு கிளென் பிலிப்ஸ். ஐ மீன் கிரேட் ஃபீல்டர்ஸ் பால் காலிங்வுட், மைக்கேல் கிளார்க், ரிக்கி பாயிண்டிங், இவங்கெல்லாம் இருக்காங்க. யுவராஜ் ரைட்? யுவராஜ் சிங் நம்ம ஆளுங்க இருக்காங்க. யுவராஜ் சிங், கேஎஃப், ரவீந்திர ஜடேஜா எல்லாமே இருக்காங்க. ஆனா, எல்லாருக்கும் மேல ஜான்டி ரோட்ஸ் இருந்திருக்காரு. அவருக்கு கிரவுண்ட்ல நடக்கிறதே புடிக்காது. பறக்கிறது தான் புடிக்கும். ஸோ ஃப்ளையிங் ஜான்டின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அவருக்கு அப்புறம் ஒரு இவ்ளோ அக்ரோபாட்டிக்கா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இம்பாக்ட்டா கிரியேட் பண்ற மாரியான கேட்சஸ புடிக்கிறது இப்ப தான் நம்ம பார்க்குறோம். சோ ஹார்ட்னிங் டூ சீ. அவரே ஜாலியா அத என்ஜாய் பண்ணாரு அத. இப்ப சொல்லுங்க. பிகாஸ் வி ஹேட் டூ கால் தட் அவுட். கிளென் பிலிப்ஸோட கேட்ச. அந்த பிரேக் டவுன் ஆச்சு. 2 விக்கெட் பேக் டூ பேக். கோலி அவுட் ஆயிட்டாரு. ரிவ்யூ சாப்பிட்டாரு. ஷாக் ஆனாரு. இட்ஸ் ஓகே. இட் வாஸ் ஃபைன். பட் அமேசிங் பவுலிங் பை பிரேஸ்வெல். இம்பார்ட்டன்ட் அங்க என்னன்னா, நான் அது ஒரு ஸ்டாட் ஒண்ணு போட்டாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு 2 டிகிரீஸ் தான் டர்ன் கிடைச்சது. இதுவரைக்கும் துபாய்ல இருக்கிற நடந்த மேட்சஸ்ல லீஸ்ட் ஆவரேஜ் டர்ன் இந்தியா பவுலிங் போடும்போது இருந்துச்சு. ஸோ சந்தோஷமா தான் உள்ள போயிருப்பாங்க. டர்ன் ஆலடா ஜாலிடா அப்படின்னு. ஆனா நியூசிலாந்து பவுலிங் போடும்போது 3.4 டிகிரீஸ் டர்ன் ஆச்சு. 1 1/2 மடங்கு 2 மடங்கு அதிகமா டர்ன் ஆச்சு. அது பிரேஸ்வெல்லோட பால்ல தெரிஞ்சது கோலி. ஆ அவுட் ஆனது கொஞ்சம். தெரியல. நான் அவ்வளோலாம் இல்ல. நான் எனக்கு என்னமோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெய்ட் பால் அவ்வளோதான் வந்து அவர் ஒரு ஸ்ட்ரெய்ட் பால மிஸ் பண்ணாரு. அவ்வளோ அதாவது எல்லாருமே பார்த்தோன்னா வந்து புதுசா பேட்டிங்க்கு வந்த உடனே கஷ்டமா இருந்தது. அம் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது அந்த மாரி. அந்த இதுல இருக்கும்போது வந்து கோலி வந்து அந்த பால வந்து எடுத்த உடனே வந்து மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் அந்த சைடு ஆட போனாரு. பேசிக்கலி அக்ராஸ் ஆடுனாரு ஸ்ட்ரெய்ட் பால். ஸோ ஓகே. அது நீங்க சொன்ன மாரி ம். வந்து லைக் டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடுனதுக்கு வந்து ஒரு மேட்ச் பாசிபிள். அது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. ஃபைனல்ல ஃபெயில் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் அது வந்து ஆடுறதுக்கு ஆமா. எல்லா பேட்ஸ்மேனும் வந்து அவுட் ஆகுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. டிசப்பாயிண்டிங். அண்ட் ரிவ்யூ வந்து அது கோலி. ஜ ரோஹித் சர்மா கூட வந்து லைக் யோசிச்சிருப்பாரு. ஆமா. அந்த பட் இடத்துல கொஞ்சம் தோணித்து. இதே கோலிய தவிர யாராவது ஜூனியர் பேட்ஸ்மேன் இருந்தா ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஃப்ரீயா விடு மச்சி. ஃப்ரீயா அது ப்ளம் அவுட் தான் அது அப்படின்னு. பட் பிகாஸ் இட் வாஸ் ஆல்சோ கோலி அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூ நோ வாட் அ ஹி டிசர்வ்ஸ் த ரிவ்யூ. இந்த டூர்னமெண்ட்ல செம்மையா விளையாடினாரு. நோ வி என்ன கிரெடிட்டட் வி கேனாட் டேக் கிரெடிட் அவே ஃப்ரம் கோலி. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு க்ரூஷியல் இன்னிங்ஸ் எல்லாமே. அ இன்க்ளூடிங் த செமி ஃபைனல்ஸ். பட் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேஸ். 2 பேக் டூ பேக் மெய்டன் ஓவர்ஸ் அண்ட் முடிஞ்ச உடனே ரச்சின் ரவீந்திரா பாலிங்ல அவர் டவுன் த ட்ராக் ஸ்டம்ப் அவுட் ஆனாரு. அண்ட் 3வது மெய்டன் போச்சு. ஸோ பேக் டூ பேக் என்னடா ரன் எடுக்கிறது மறந்துட்டீங்களாடா அப்படின்னு நினைக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் 6 அடிக்க ட்ரை பண்ணி வில்லியங் ஜஸ்ட்ல அத கேட்ச் பிடிக்கும்போது அத பவுண்டரி டச் ஆயி 6 போச்சு. ஆனா 1 யார்ட் ஹியர் அண்ட் தேர் அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிருப்பாரு. ஆயிருப்பாரு. ஆனா என்னன்னா வந்து நான் மேட்ச் நடக்கும்போது சொன்னேன். இந்தியா வந்து ஒரு 30 ஓவருக்கு வந்து ஒரு 150 வந்தது. 40 ஓவருக்கு ஒரு 190 அப்டின்னா கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. ஒரு விக்கெட் போச்சுனா கூட 30 ஓவர் இல்ல 32, 33வது ஓவர் தான் 150 வந்தது. 40 ஓவர் வரும்போது 190 வந்தாங்க. என்னன்னா வந்து 2 1 வந்து நமக்கு மேட்ச் அதாவது இன்னிங்ஸ் ஆரம்பத்துல ரிக்வயர்மென்ட் வந்து 5 ரன் பெர் ஓவர் தான்.
ஸோ 5 ரன் per ஓவர்ன்றது வந்து இப்போ அதுவும் T20 விளையாடுற பேட்ஸ்மேனுக்கு வந்து இல்ல ஈவன் ஃபைனல்ல இருந்தாலும் வந்து அந்த ஒரு 2 கிரவுண்ட் பெருசா இருக்கு. அந்த 2 ரன்ஸ் வரும். சிங்கிள்ஸ் வரும். ஸோ 5 ரன் வந்துரும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இவரு வந்து ஆரம்பத்துல ரோஹித் சர்மா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல விளையாடினது பவர் பிளேல வந்துட்டு, அந்த 5ன்றது குறைஞ்சுது. ஸோ ஈவன் தோ அந்த 3 மீடியன் போச்சு. ஐ மீன் அவரே வந்து ம். நான் அதாவது என்ன சொல்றது 72 பேனிக் ஒரு ஆல ஆக்சுவலி இந்தியன்ஸ். அது கிளியரா அவர் தெரிஞ்சது. அவர் ரோஹித் சர்மா வந்து லைக் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவுட் ஆனாரே தவிர, அவர் வந்து லைக் டெம்பர்மென்ட் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா செஞ்சுரி. நான் வந்து ஆரம்பத்துல சொன்னேன். அவர் மட்டும் பவர் பிளே தாண்டுனாருன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் செஞ்சுரின்னு. ஸோ ஒரு செஞ்சுரி அவர் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. லைக் மத்தபடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஏன்னா அப்பப்போ வந்து வரும். என்னதான் வந்து அவங்க நல்லா பவுலிங் போட்டிருந்தாலுமே வந்துட்டு, இந்த கிளென் பிலிப்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம இது சொன்ன மாரி வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து 5 ஓவர் 30 ரன் குடுத்தாரு. தேவையே நமக்கு வந்து லைக் ரன் ரேட் இது எல்லாமே இருக்கும்போது, ஒரு பவுலர் வந்து 6 ரன் per ஓவர் போகும்போது, அதுதான் வந்து அங்க வந்து லைக் டவுன் சைட் நியூசிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா. கிளென் பிலிப்ஸ் 5 ம். ஓவர் 30 ரன் அந்த இடத்துல வந்து குடுத்தது. அவங்க 7 பவுலர் ஆமா. யூஸ் பண்ணாலும் வந்து தி டிஃபரன்ஸ் எங்க வந்ததுன்னா, இந்தியாவுல 4 ஸ்பின்னர், அவங்க 4 ஸ்பின்னரும் 2 பேரும் சரிசமம் கிடையாது. அதுதான் ஆமா. வந்து அங்க டிஃபரன்ஸ். இந்தியாவுல 4 ஸ்பின்னர் வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஃபுல்லா மெய்டன்ஸ் போடலன்னா கூட வந்துட்டு 1 ரன் 2 ரன் குடுத்தா கூட அதுதான் அந்த ஸ்க்ரூவ டைட் பண்ணது. வேறஸ் அவங்க கிட்ட ம். வந்து தே கேன் கெட் இட். ஆமா. இன்ஃபாக்ட் ரொம்ப இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா 4வது ஸ்பின்னர். ஏன்னா 3 ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா, சாண்ட்னர் வந்து 46 ரன் 2 ஓவர் செம்ம பாலிங் இன்னைக்கு சாண்ட்னர் வந்து ஹர்ஷா போக்லே கரெக்ட்டா சொன்னாரு. அவர் வந்து ஐ திங்க் இதுதான் பீக் அவரோட கரியர்ல. அப்படியே என்ன வேணுமோ அந்த பால ஒரு அத சொல்லுவாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங் ஒண்ணு ஒட்டியிருக்கு. இன்விசிபிள் ஸ்ட்ரிங் இருக்கு கையில அப்படின்னு. அப்படியே உள்ள ட்ரிஃப்ட் அந்த டர்ன் சுப்மன் கில்லாம் வந்து அப்படியே பால உடுறாரு. அவரே யூ நோ அவுட் சைட் எட்ஜ பீட் பண்ணிட்டு போறது அவருக்கே தெரியறது. இதெல்லாம் நல்ல வேளை டச் பண்ணல எனக்கு நம்ம அப்படின்னு. ஸோ ஒரு வந்தோனே ஒரு விசிபிள் சேஞ்ச். அவங்க ஸ்லிப் வைக்காதது கொஞ்சம் அ ஆச்சரியமா இருந்துச்சு. பட் அவங்களோட பிளான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஸ்பின்ன வச்சு ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் பண்றது தான் ஆல்மோஸ்ட் வொர்க் அவுட் ஆச்சு. பட் அகைன் அக்ஷர் பட்டேல் அ லெஃப்ட் ஹேண்டர் பிளேட் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ். அவர் அவ்ளோ ஸ்ட்ரைக் ரேட்ல அவ்ளோ இது அடிக்கல. ஆனா, அந்த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் டெஃபினெட்லி அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ராகுல். செமி ஃபைனல்ஸ் மாரியே இங்கேயும் அதே மாரி ஒரு காம் ஹெட்டோட எப்போ வேணுமோ கரெக்ட்டா அப்ப அந்த ஸ்ட்ரெய்ட் 6 அவரோட என்ன கோ டூ ஷாட் வந்து இப்போ அந்த லாங் ஆன் பேலன்ஸ் 6 தான். ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்னு நம்ம சொல்லுவோம் T20லலாம் நெறையா அவர. பட் ஐ திங்க் ODI ஃபார்மேட்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லீடர்ஷிப் ரோல்ன்னு சொல்லலாம் டவுன் த ஆர்டர். ஆ ஸோ யா ஹி இஸ் ஒரு பக்கா அவரு. அவர் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா. பீயிங் ஹார்திக் பாண்டியா, ஹி பிளேட் த ரைட் கைண்ட் ஆஃப் அ நாக். T20 அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்வாக் அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்தாரு. ஸ்பின்னர்னா நான் எப்போ வேணா 6 அடிக்கலாம்டா இவன அப்படின்னு. கிளென் பிலிப்ஸ அட்டாக்லேருந்து எடுத்தாங்க. ஒரு சின்ன எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ட நான் கொண்டு வரேன்லாம் திருப்பியும் நீங்க பயாஸா சொல்லுவீங்கன்னு. ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க சொன்னது என்னத்தன்னு தெரியல. நாக்குல என்ன மச்சம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது உங்களுக்கு ஏத்த மாரி பளிச்சிடுச்சு. இது நான் லாஸ்ட் நாட்ல மேட்ச்ல நான் வந்து வச்சதெல்லாம் கிடையாது. இது நடக்குது. 44 கரெக்ட்டா அந்த 45 ஆவரேஜ் அதுக்கு 44 வந்தோனே கேட்ச் குடுக்குறாரு. அவரு அதிர்ஷ்டம் வந்து கேட்ச் வந்து டிராப் பண்றாங்க. பரவால்ல டிராப் பண்ணாலும் நான் ஓகே. 48 நான் போறேன்ப்பா. நான் வந்து மேட்ச்ச முடிக்க மாட்டேன் அப்படின்னு அதுதான் இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் குடுங்க. ஒரு பிஃபோர் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது நம்மள கேட்கறாங்கன்னா, ஏன் இப்ப ஸ்ரேயஸ் ஐயர போய்லாம் எடுத்து எதுக்கு 2 பேரும் இப்ப சம்பந்தம்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் குடுக்குறேன். நான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ்லேருந்தே வந்து எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் மேபி இந்தியாவோட நம்பர் 4 ப்ராப்ளம் அவ்ளோ பெருசா இருந்ததுனால ஃபார் சோ மெனி இயர்ஸ். இப்போ எனக்கு வந்து நம்பர் 4 ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் அ சாலிட் நம்பர் 4. இதுக்கு மேலலாம் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்ல. அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனா ஷீனி வந்து ஆர்குமென்ட் என்னைக்குமே என்னன்னா, என்னைக்கு அவர் வந்து மேட்ச முடிக்கிறாரோ, அன்னைக்கு தான்டா நான் நம்புவேன் இவன் வந்து தலைவன் ஆயிட்டான் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஷீனி அது கரெக்ட்டா ப்ரூவ் இல்ல ஆயிருக்காரு. அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் அண்ட் தி கிரேட். அவர் வந்து ஒரு நல்ல கோலி பிளேயர். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரா? அவர் அஃபர்ட் வந்து கமெண்ட்ல ரணீஸ் ராஜா சொன்னாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கோலி மாரி. அதுதான் வந்து கோலிக்கும், ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இருக்கமான வந்து லைக் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈவன் ஒரு குட் அண்ட் கிரேட்க்கு வந்து அதுதான் வித்தியாசம். அவர் வந்து அந்த இடத்துல இந்த மேட்ச் முடிச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறமா வந்து லைக் அவர் அவுட் ஆனோனே, ஐயோ! அக்ஸர் கையில குடுக்குறாரு. ராகுல் டிபெண்டன்ஸ், ஹார்திக் பாண்டியா அண்ட் ஆல் ஆஃப் தெம். இல்ல நம்ம வந்து இருக்கிற நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முடிச்சுட்டு போறோம். லைக் எஸ்பெஷலி ஃபார் சம்பன் அவர் வந்து ஒரு புது பேட்ஸ்மேன்லாம் கிடையாது.
கேகேஆருக்கு வந்து ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு, அங்க கேப்டனா இருந்திருக்காரு, இங்க கேப்டனா இருந்திருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ சம்ஒன் ஹூஸ் அவர் வந்து என்ன சொல்றது? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாரி இருக்கும்போது வந்து அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி ஷோஸ் அவுட். இது வந்து நீங்க விளையாடுறீங்க. எஸ் டீம் கேம்ல இது ஒரு நம்பர். பட் அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது வந்து நான் மத்தவங்களுக்கு குடுக்க மாட்டேன். அதுதான். தட் இஸ் வேர் தி டிஃபரன்ஸ் இஸ். ஹி ஸ்டில் ஹேஸ் டூ அவர் வந்து இன்னும் பண்ணணும். பட் ஐ மீன் ராகுல் நம்ம அதே ராகுல் எடுத்துக்கோங்க. ராகுல் போன மேட்சும் சரி வந்து செமிஃபைனல்லயும் வந்து கோலி அவுட் ஆன பிறகு ஸ்டே பண்ணி முடிச்சாரு. இந்த மேட்ச் லைக் இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு போனாரு. பட் நம்ம வந்து ராகுல பத்தி பெருசா பேசுறது இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அந்த நம்பர் 4 ம். ஸ்பாட் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆம். ஆமா. ஒண்ணு வந்து ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங்கா இருந்தது வந்து நியூசிலாண்டோட கேச்சஸ் டிராப் ஆனது ரொம்ப அன்கேரக்டரிஸ்டிக்கா இருந்துச்சு. டேரல் மிச்சல் வந்து சுப்மன் கில்ல டிராப் பண்ணதா இருக்கட்டும், இல்லாட்டி அது அவ்வளவா காஸ்ட் பண்ணல. பட் ஜேமிசனோட கேட்ச் அந்த கேட்ச் வந்து ரொம்ப காஸ்ட் பண்ணல அவங்களுக்கு. ஆனா, அந்த 6 அடிச்ச உடனே அந்த அடுத்த பால்ல அவர் வந்து அந்த கேட்ச் அத புடிச்சிருந்தாருன்னா, அந்த மொமெண்டம்ல அந்த இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஷோல்டர்ஸ் டிராப் ஆயிடும் ஒரு செகண்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 ரன் அடிச்சா கூட அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ரன்ஸ் மாரி அது. ஸோ அந்த இடத்துல அந்த உற்சாகம், அந்த அட்ரினலின் வந்துச்சுன்னா மேபி அகைன் ஆ இதெல்லாம் பேசிட்டோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த குரூஷியல் ஃபேக்டர் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியன்ஸ்க்கு பேக் ஆஃப் த மைண்ட். ஓகேடா இந்த 2 ஸ்பின்னர் சாண்ட்னரையும் பிரேஸ்வெல்லையும் நம்ம எடுத்துட்டோம்னா, அமேசிங் பாலிங் அகைன் பிரேஸ்வெல் 10 ஓவர்ஸ் 28 ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆஃப் ஸ்பின். நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஆஃப் ஸ்பின்லாம் இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்லலாம் இல்லவே இல்ல அப்படின்னு. பட் ஒரு கிராம் ஸ்வான் மாரி அட்லீஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்ல அவரோட குவாலிட்டி கிராம் ஸ்வானோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாரி ஒரு ஞாபகம் கொண்டு வந்தாரு. அந்த ட்ரிஃப்ட், லை ரைட் அமவுண்ட் ஆஃப் டர்ன். ஆ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப டைட்டா போட்டாரு. பட் இந்தியன்ஸ்க்கு வந்து பேசர்ஸ் இருக்காங்கடா. அவங்க வரும்போது அடிச்சுக்கலாம்டா. அப்படின்னு ஒரு அந்த தைரியத்திலேயே தான் விளையாடுனாங்க. அது பிளஸ் நான் சொன்னேன்ல லைக் ஒரு ஒரு டைம்ல வந்து ஒரு 4 தான் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. பாசிபிலி ஐ திங்க் 57 பால்ல 53 ரன்னோ இல்ல வந்து 36 பால்ல 40 ரன்னோ அந்த மாரி ஏதோ இருந்தது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கும்போது, அந்த 4 இருந்தா ஒரு பவுண்டரி அடிச்சோம்னா நம்ம வந்து சரிசமா வந்துருவோம். ஸோ அது வந்து பேசர்ஸா இருந்தாலும், ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் கேட்ச் அப் பண்றது ஈஸி. லைக் 5 விக்கெட் நம்ம கையில இருக்கு, 6 விக்கெட் கையில இருக்குன்னா வந்து 2 டூஸ் ஏன்னா கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. லைக் அந்த மாரி ஓடுனா குயிக்கா இல்ல வந்து இப்போ ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு டக்குனு 2 6 அடிச்சாருன்னா, ஆஸ்திரேலியால நடந்ததும் அதேதான். அப்படியே க்ளோஸா வர மாரி இருக்கு. போயிட்டே இருக்கு. பட் பெரிய இது இல்ல. 10 ரன்னு, 12 ரன்னு 10 ரன்னு ஒரு ஓவர் தேவை அப்படின்னா, அது வந்து நீங்க ரன் அடிக்கல. அந்த 4, 6 விடலன்னா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு 13 ரன் ஓவர், 14 ரன் ஓவர் வேணும்னு தேவை. இங்க அப்படி தேவையே இல்ல. 6 ரன் ஓவர் தானே. ஒரு 2 டாட் பால் வந்தாலும் ஒரு 4 இல்ல ஒரு 6 வந்ததுன்னா, டக்குனு வந்து அது திரும்பி வந்துரும். இப்ப என் சித்தப்பா மாரியே பேசிட்டீங்க. இப்போ நீங்க 20 வருஷம் முன்னாடி என் சித்தப்பா எப்படி பேசுவாரோ, அதே மாரி 4 6 2 4. இந்த இந்தியா வந்து இப்போ அந்த நம்ம சொல்லுவோம் ரவீந்திர ஜடேஜா வந்து பேட்டிங் அட் வாட்? நம்பர் 8 நம்பர் 8. ஸோ அந்த ஆமா. அளவுக்கு பேட்டிங் அது டீ இருக்கும்போது ஷர்ட் வேற வந்து இப்படி காமிச்சாரு லாஸ்ட்ல ஆமா, 8ன்னு. எந்த ஸ்கோருமே வந்து பெருசா இல்ல. ஏன்னா ஆமா. 8ல ஜடேஜா இருக்காருங்கிற தைரியத்திலேயே வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இன்னும் விளையாடுவாங்க. கரெக்ட். ஓகே. ஃபைனலா முடிஞ்சிடுச்சு. ரோஹித் சர்மா. இன்னும் ஜஸ்ட் நியூஸ டேப் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அனவுன்ஸ்மென்ட் இன்னும் வரல. இப்ப தான் ரெக்கார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இத ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரல. பட் இத நீங்க பார்க்கறதுக்குள்ள வர சான்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மாவோட ரிட்டயர்மென்ட்து. ஆ வந்ததுன்னா தனியா நம்ம பேசலாம். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் இட்ன்னு தான் தோணுதுங்க. ஏன்னா பெர்சனலி எனக்கு வந்து 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் அவர் விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. அண்ட் டெஸ்ட் மேட்சஸ்ல கூட ஐ திங்க் இட்ஸ் டைம் டூ என்ன சொல்றது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் அட் த டாப். இட் ஜஸ்ட் சீம்ஸ் லைக் த ரைட் காம்பினேஷன் இங்கிலாந்துல. ஸோ இதெல்லாம் சூழ்நிலை பார்க்கும்போது ஐ திங்க் திஸ் இஸ் ரோஹித் சர்மாஸ் இன் ஆல் ப்ராபபிலிட்டி இது லாஸ்ட் மேட்சாக இருக்கலாம். நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருப்பேன் அவர் அனௌன்ஸ் பண்ணலைன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட். அதுவும் இந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ல மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபைனல்ஸில் 2024 ஃபைனல்ஸில் கோலி ஃபைனல்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் இருந்தார். இங்கே இவர் ஃபைனல்ஸ். அவரும் கோலியும் அந்த ஒரு ரொம்ப ரொமான்சிங் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான். அந்த ஆர்டிக்கல் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு படிச்சிருந்தேன். பட் ஸ்டில் லாஸ்ட் 15 இயர்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் எஸ்பெஷலிங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவரோட லீடர்ஷிப் 2022ஓட T20 வேர்ல்ட் கப் டிபேக்கலுக்கு அப்புறம் 23 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 24 T20 வேர்ல்ட் கப், இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. நான் முதல் 10 ஓவரில் சேவாக்கு வந்து நேச்சுரலாக வரும். அடம் கில்கிறிஸ்ட்க்கு வந்து நேச்சுரலாக வரும் இந்த கேம் வந்து. ஆனால் இவர் வந்து முதல்ல இவர் வந்து 264 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர் இவர்.
அந்த மாரி இருக்கிறவர் வந்து தன்னோட கேம வந்து டீம்க்கோசரம் மாத்தினது ரியலி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க இவரோட லெகசின்னு சொல்லலாமா? டிஸ்பைட் ஆயிரக்கணக்கான ரன் அடிச்சிருக்காரு. சிக்ஸஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் என்னென்னமோ இருக்கு ரெக்கார்ட். இன்ஃபாக்ட் ஐசிசிலயோ இல்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலயோ ஏதோ பார்த்திருந்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஓடிஐஸ்ல வந்து செகண்ட் ஹையஸ்ட் 34 சிக்ஸ், ஹையஸ்ட் இவர் 68 சிக்ஸ். அந்த மாரிலாம் என்னமோ ரெக்கார்ட்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் விட்டா கூட 3 டபுள் செஞ்சுரி எடுத்து வச்சா கூட இவரோட லீடர்ஷிப் ஃபார் இண்டியா, டீம் இண்டியா. அவர வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் நான் 50 அடிக்கிறேனோ, 100 அடிக்கிறேனோ இல்லையோ. ஆனா இண்டியாக்கு இந்த டெம்ப்ளேட் தான் தேவை. அதுக்கு நான் நிக்கிறேன்டா ஃபர்ஸ்ட். அதான். அதுதான். அவரு வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு 2023 வேர்ல்ட் கப்லேருந்து. அதுக்கேத்த மாரி அண்ட் நம்ம 38 வயசு ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து அவருக்கு இப்போ. ஸோ வித் தட் இன் மைண்ட் ஆப்வியஸ்லி நீங்க சொன்னீங்க 2 1/2 வருஷம் இருக்கு இன்னும் அந்த வேர்ல்ட் கப் பார்த்தோன்னா, அந்த வேர்ல்ட் கப் வரும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும். 41 கிட்ட இருப்பாரு. ஸோ கிளியர்லி அவர் வந்து அவ்வளோ தூரம் விளையாட போறதில்ல. அடுத்த வந்து ஆகஸ்ட்ல வந்து பங்களாதேஷோட ஓடிஐ சீரிஸ்க்கே வந்து லைக் அவருக்கு வந்து இவங்க 2 பேருமே வந்து இப்போ 36 வயசு ஜடேஜா அண்ட் கோலி. ஸோ யூ நெவர் நோ. அவங்களோட பிளான் வந்து மேபி 38 வயசுக்கு நம்ம ஏன்னா ரோஹித் சர்மா 38 வயசுக்கு கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் விளையாடும்போது கோலியும் ஜடேஜாவும் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். ஸோ எனக்கும் எனக்கும் அதான் தோணுது. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு. பட் ஐ ஹோப் நீங்க வந்து நாங்க இந்த இத வந்து ரீலீவ் பண்ணத வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓடிஐஸ்லாம் இன்னும் டைம் இருக்கு. பட் அடுத்தது வரப்போறது ஐபிஎல். ஒரு கிராண்ட் ப்ரிவ்யூ பண்ணுவோம் நம்ப. ஸோ அத டீம் பை டீம் வில் ட்ரை என்ன சொல்றது, ஒரு வாரம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு, ப்ளூலேருந்து இப்போ யெல்லோவா, ஆரஞ்சா எல்லோ மட்டும் இல்லைங்க. நெறைய இது இருக்கு. அவர் இல்லாட்டியோ 10 இருக்கு. அதுல லக்னோவுது கேவலமா இருந்தாலும், அதுவும் ஒரு கலர்ன்னு நம்ப அந்த ஜெர்சிக்கு மதிப்பு குடுத்து லக்னோவையும் நம்ப ப்ரிவ்யூ பண்ணுவோம். அது எல்லா டீம்ஸையும் பண்ணுவோம். சிஎஸ்கே பண்ணுவோம் ஆஃப் கோர்ஸ். ஆ கூடிய சீக்கிரம் பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் ஃபேமிலில சேருங்க. அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பார்க்கலாம். ஐபிஎல் கூத்து காத்திருக்கு.